அன்பிற்குரியோர்களே, அனுதின வாழ்வும் ஆவியின் நிறைவும் என்ற தொடரின் 2வது பயிற்சியை கவனிக்கிறோம். மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது அதிசயம். பரிதாபமான நம்முடைய வாழ்வை வாங்கி கொண்டு பரிசுத்தமான தம்முடைய வாழ்வாக அதை மாற்றி போடுவது மகா பெரிய அற்புதம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை கவனியுங்கள். தெய்வத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவாயராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். சற்றே சிந்தியுங்கள். நமது இருதயத்தில் வாழுபவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று கூறுகிறார். பழைய பாவத்துடன் கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ இயேசு கிறிஸ்து நமக்குள் வரவில்லை. நமது சரீரத்தை அவரது ஆலயமாக்கி, அவரது சிந்தையை நமது சிந்தனையாக்கி, அவரது அன்பை நமது இதயம் வெளிப்படுத்த, அவரது உண்மையை நமது உதடுகள் பேச, அவரது சித்தமே நமது சித்தமாகிறது. இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாளில் பல முறை நம் வாயினால் அதை அறிக்கையிடுங்கள். நான் எனக்கு சொந்தமல்ல என்ற உண்மைக்கு வந்துவிடுங்கள். இது நாசிக்குள் காற்று சுவாசமாகும் பொழுதெல்லாம் உள்ளம் உச்சரிக்க வேண்டிய உண்மையாயிருக்கிறது. வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.